ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் அகில் பிரபாகரன். தமிழில் ரூட் நம்பர் 17 வந்து என்னுடைய முதல் படம். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு சர்வைவல் மூவி. இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மலையாளத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழ் வந்து இது என்னுடைய டெபியூட் மூவி. மூவி நல்லொரு சர்வைவல் மூவி. இதில் கார்த்தி என்னொரு கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். நல்ல கேரக்டர், நல்லா சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். இந்த 29th படம் வந்து ரிலீஸு. அப்போ எல்லோரும் படத்தை தியேட்டரில் பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், மை நேம் இஸ் அகில் பிரபாகரன். ரூட் நம்பர் 17 வந்து என்னோடய தமிழில் முதல் படம். மலையாளத்தில் நான் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழ் என்னோடய டெபியூட் மூவி. இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லொரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. நல்ல ரிஸ்க் எடுத்து ரொம்ப சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அப்போ 29th வந்து படம் ரிலீஸ். நல்லொரு ஃபேமிலி மூவி தான். நல்லொரு சீட்டட் த்ரில்லர் அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு மூவி தான். எல்லோரும் தியேட்டரில் படம் பார்க்கணும், பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இன்ட்ரோ கொடுத்து அப்படியே போயிடலாமா? ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன். இப்போ ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற ஜித்தன் ரமேஷ் நடிக்கிற படத்தோட டைரக்டர். இந்த ரூட் நம்பர் 17 பற்றி சொல்லணும்னா ஸ்பெஷலாக 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ரூட் நம்பர் 17 ஜித்தன் ரமேஷ் வந்து இதுவரையும் பண்ணாத மாதிரி 3 கெட்டப்பில் உங்களை மிரட்டுறதுக்காக வருவார். வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஒன்றாவது. ரெண்டாவது வந்து இந்த படத்தோட சவுண்டு டிசைனிங் காந்தாரா படம் பண்ண டீம் பண்ணியிருக்காங்க. காந்தாராவுக்கு பிறகு அவங்க பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தில் ஏன் அவங்க தேவைப்பட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தில் பாதி கதை வந்து பூமிக்கு அடியில் நடக்கும், மீதி வந்து பூமிக்கு மேலே நடக்கும். அப்போ ரெண்டுக்கும் ஆன டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு சவுண்ட்லேயே காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் அவங்கள மாதிரி ஒரு டீமை வச்சேன். இந்த படத்தோட எடிட்டிங் வந்து இப்போ சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்க அனிமல் அப்படிங்கிற படத்தோட எடிட்டர் அகிலேஷ் மோகன் பண்ணியிருப்பார். பிறகு அருவி மதன் சார், நீங்கள் நிறைய போலீஸ் வேஷத்தில் அவரை பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு போலீஸாக அந்த படம் பார்த்து முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அவர் அவ்வளோ பிடிக்கும். அப்படி ஒரு போலீஸாக நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. பிறகு இந்த படத்தோட ஹீரோயின் அஞ்சு பாண்டியா, அவங்க வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அவங்க முத தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணது இந்த படம் தான். இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஷூட் இருக்குன்னா 16 மணி நேரமும் ராப்லேயே தொங்கிட்டு இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை குடும்பத்தோடு வந்து நிச்சயமாக பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு 2 மணி நேரம் சீட்டு நுண்ணியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு என்டர்டெயினராக இருக்கும். குழந்தைகளோடையும் குடும்பத்தோடையும் வந்து பார்க்குற மாதிரி ஆன ஒரு படம் இது. நீங்கள் போஸ்டரையோ ட்ரெயிலரையோ பார்த்துட்டு இது பயங்கரமாக பயப்படுற மாதிரி படமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். பயம் இதில் இருக்குது. ஆனால் அதை விட இதில் நிறைய ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. நிச்சயமாக வந்து பாருங்கள். இந்த மாதம் 29ஆம் தேதி, டிசம்பர் 29ஆம் தேதி இது தமிழ்நாட்டில் உங்கள் பக்கத்தில் எல்லா தியேட்டர்லையும் வருது. நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படத்தை பற்றியான உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு வந்து ஒரு விருது மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், நான் அபிலாஷ் ஜி தேவன். ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற ஜித்தன் ரமேஷ் படத்தோட இயக்குனர். இந்த படம் இந்த மாதம் 29ஆம் தேதி உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஜித்தன் ரமேஷை பிடிக்கும். ஆனால் ஜித்தன் ரமேஷ் இதுவரையும் பண்ணாத ஒரு கெட்டப்லையும் பாடி லாங்குவேஜ்லையும் இதில் உள்ள கேரக்டர்களை பண்ணியிருப்பார். அதுவே ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். 2 வந்து இந்த படத்தில் அருவி மதன் சார் அற்புதமான ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். அருவி மதன் சார் நிறைய போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இதுவரையும் பண்ணாத ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டரை நீங்கள் பார்த்துட்டு அவரை வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். பிறகு வந்து இதோட ஹீரோயின், அவங்க வந்து அஞ்சு பாண்டியா அப்படின்னு, அவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ்ஸு, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. அவங்க வந்து இதில் ஒரு மெயின் கேரக்டர், அதாவது ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அப்படின்னா சாதாரணமாக ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து போகிற மாதிரியான இருக்கும். ஆனால் இதில் வந்து அவங்க நேரடியாக ஸ்டைலிஷாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து
18 மணி நேரம் எல்லாம் ரோப்பில் தொங்கிட்டு அந்த கேரக்டர் பண்ண வேண்டி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதோட பலம் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக இதோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அவர் வந்து நிறைய ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் அண்ட் இரானியன் படங்கள் பண்ணவர். 205 படங்கள் பண்ண ஒரு ஜாம்பவான். அவரை முத தமிழ் படத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஆள் தேவைப்பட்டார். அவர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்க 2 மியூசிக் டைரக்டர்கள் வந்து அவரோட சீடர்கள். ஒன்று ஹாரிஸ் ஜெயராஜும், ஒன்று வந்து வித்யாசாகரும். அவங்கள மாதிரி 2 சீடர்களை கொடுத்த ஒரு குருநாதர். அவர்கிட்ட இருந்து நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் அண்ட் RR அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கும் போது இதுவரை நீங்கள் பார்த்த படங்களுக்கும் இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரியும். நிச்சயமாக ஃபேமிலியோட டிசம்பர் 29ஆம் தேதி உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா தியேட்டர்லையும் வந்து ரூட் நம்பர் 17 ஜித்தன் ரமேஷ் மிரட்டுற படத்தை வந்து பாருங்கள். பார்த்து சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க. தேங்க்யூ. சேம் டயலாக் தான் தெரியும். ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் அஞ்சு பாண்டியா. தமிழில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் ரூட் நம்பர் 17 டிசம்பர் 29க்கு ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட, ஃபேமிலியோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மூவி பார்க்கணும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மூவி வந்து நல்ல ஒரு த்ரில்லர் தான் இருக்கும். அந்த நார்மல் த்ரில்லர் அந்த மாதிரி அல்ல. இதில் வந்து அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்குது இந்த மூவி. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அவர் மூவி. தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ give good comments, bad comments, whatever it is. We need your feedback and please supporting us. Route number 70, 29th December release ஆக போகிறது. Please watch. Hi everyone, I'm Anju Pandya. ரூட் நம்பர் 17 தமிழில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தான். மலையாளத்தில் வந்து மூவிஸ் பண்ணியாச்சு. ஆனால் தமிழில் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த மூவி தியேட்டரில் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். டிசம்பர் 29th இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த டைமில் தான் மூவி ரிலீஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த டைமில் போய் பார்க்கணும். அண்ட் we need all your support and blessings. Thank you so much. வணக்கம், நான் நடிகர் மதன் பேசுகிறேன். என்னை அருவி மதன் பல பேர் கூப்பிட்றது, சமீபம் அயலி மதன் கூப்பிட்றது, இதெல்லாமே ரொம்ப சந்தோஷம். இதெல்லாமே மக்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு, நீங்கள் பார்த்து ஒவ்வொரு தடவையும் பாராட்டுறது விஷயம் மட்டும்தான் எங்களை அடுத்தடுத்து நல்ல படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுது. அந்த மாதிரி ஒரு நல்ல படமாகிய ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படம் வரக்கூடிய டிசம்பர் 29th தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா சில படங்கள் தான் தேட்டரில் பார்க்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டை, ஒரு என்ஜாய்மெண்ட்டை, பயங்கரமாக எங்கேஜிங்காக ஒரு சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை ஷியோராக உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து மலையாள டைரக்டர் அபிலேஷ் தேவன் அவர் தான் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கோவிட் நேரத்தில் நிறைய மலையாள படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ நல்ல நல்ல படங்களாக வருது, இந்தமாரி படங்கள் நமக்கும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளார இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மலையாள டைரக்டர் தமிழில் வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் இந்த கதாபாத்திரம் நடிங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு இப்போவுமே ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடாமல் டிசம்பர் 29th தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், நான் நடிகர் மதன்குமார் பேசுகிறேன். என்னை தொடர்ந்து அயலி, அருவி இப்படி நிறைய படங்களில் பார்த்து அந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டி நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. உங்கள் எல்லாத்துட்டையும் நான் இப்போ ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, வர டிசம்பர் 29th ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஜித்தன் ரமேஷ் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஜித்தனுக்கு அப்புறமா முற்றிலும் மாறுபட்ட ஒரு தோற்றத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக எக்ஸைட் பண்ணோம். ஸோ இந்த வருடத்தின் கடைசி ரிலீஸ். ஸோ இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இந்த படத்தை நீங்கள் டிசம்பர் 29th தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராசா என் ராசா கண்ணா, அது இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. முதல்ல அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படம் முழு ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் தெர் இஸ் எ ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எலமெண்ட் இன் இட். இதில் வில்லன் வந்து அதெல்லாம் சஸ்பென்ஸ் அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர் நடிக்கலை, அவர் அதில் வந்து வாழ்ந்திருக்காரு. அந்த கேரக்டர் அப்படியே அவருக்குள்ளே அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப பிரமாதமான ஒரு படம். இதனுடைய டைரக்டர் அது அந்த கதையே வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாலாம் வெளியே சொல்லி காட்ட மாட்டார். பட் அந்த படத்தில் அவருடைய இந்த வியூ, அந்த கேமராவிலூட அவர் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அது அப்படி எடுத்திருக்கிறாரு. கேமராமேன் வெரி குட் ஒர்க். ஓரளவுக்கு என்னோடய மியூசிக் எனக்கு மேக்ஸிமம் நான் இவ்வளோ தமிழ் 205 ஃபிலிம் 205 படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த தமிழ் படம் பண்ணும்போது அது ஒரு புது அனுபவம். அது அதனுடைய கிளாஸ் ஒன்று வேறு. ஸோ அதுக்கு மியூசிக்கும் பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சிருது. எஸ்பெஷலி பாட்டும் நல்லா இருக்குது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் த ஹைலைட். ஸோ ஒரு படத்தோட எப்பவும் மெயினாக அந்த பாட்டு நல்லா இருந்தால் கூட அது விளம்பரம், அது அதனுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், கரெக்டு. பட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தோட வேல்யூ உங்களுக்கு மெயினாக வந்து காட்டுது, கொடுக்கறது வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஆஃப்கோர்ஸ் கேமரா ஒர்க்கு நல்லா இருக்கணும், அது ஒர்க்கு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம், the feel, experience a film, அதனோட மியூசிக் ஹேஸ் காட் அ கிரேட் ரோல் இன் இட். அது வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க மியூசிக் ரொம்ப பிரமாதம் வந்திருக்குன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கு, நிறைய அவார்டெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு, கரெக்ட் தான், அதெல்லாம் சரிதான். பட் இந்த படத்தில் உள்ள ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வேற எந்த படத்திலும் இது வரைக்கும் கிடைக்கல. அந்த அளவுக்கு ரிப்போர்ட் ரிவ்யூஸ் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது, முன்னாடியே பார்த்துருவங்க, ப்ரீவியூ பார்த்துட்டவங்களுக்கு இருந்து. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கோம், எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் நல்லா ஒரு ரிசல்ட் வரணும்னா இந்த டிசம்பர் 29 தியேட்டரில் படம் வரும்போது நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும், நிச்சயமாக பார்க்கணும். ஆல் பிகினர்ஸ், இந்த டைரக்டர் ஆனாலும் சரி, இதில் நடித்தவங்க ஜித்தன் ரமேஷ் தவிர மாதிரி எல்லாம் கொஞ்சம் புது ஆளுங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் நடிக்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அவரோட கேரக்டர். பின்ன மதன் சார், அவர் சொல்ல வேண்டாம், தமிழ்நாட்டில் அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட், அவர் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து வித்தியாசமான ஒரு கேரக்டர் இதில் பண்ணியிருக்காரு. அது நிச்சயம் நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஐயோ பணம் போயிடுதுன்னு அந்த ஃபீலே வராது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். செலவு பண்ண படத்துக்கு ஒரு 10 மடங்கு ஹாப்பினஸ், ஒரு ரிசல்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி 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 எவ்வளவு சொல்லிட்டு சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டயத்தில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா எல்லாரும் ரொம்ப டைரக்டர், ஆக்டர்ஸு, ப்ரொடியூசரு, நான் மியூசிக் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே ரொம்ப த்ரில்லில் இருக்கிறோம், எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறோம். அது என்னென்னா இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒப்பீனியன் தான் எங்களுக்கெல்லாம் இப்போ கருத்து. நம்ம நினச்சதோட ரொம்ப மேலே இந்த படம் அமைஞ்சிடுது, அது வந்து கடவுள் புண்ணியம். ஸோ இதில் மியூசிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னு எல்லாரும் சொல்கிறது கேட்கும்போது ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இத்தனை வருஷம் 50 வருஷமாக நான் இங்கே தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தது. சும்மா கொஞ்சம் என்னுடைய 20 வயசு வரைக்கும், அது விவரம் தெரிஞ்சேன்னு சொன்னான்னா ஒரு 5-6 வருஷம், ஒரு 8 வருஷம் தான் கேரளாவில் இருக்கு, மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் தான். இங்கே உள்ள அத்தனை தமிழ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, இங்கே இருக்கிற பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் படமும் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நான் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நான் வந்து மலையாளத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ
இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் பண்ணித்தான் ஆகணுன்றது. பட் அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது தப்பு வரக்கூடாது. ஏன்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட் என்னை கிண்டல் பண்ணக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு படம் இத்தனை வருஷம் கழிச்சு நீ தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரியா பண்ணியிருக்கேன்னு கேள்வி வரக்கூடாது. ஸோ அதுக்கு நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர் எடுத்து நான் ரொம்ப நல்லா அருமையாக எனக்கு அது பண்ண முடிஞ்சது. அதுக்கு அதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவன், அதனுடைய ப்ரொடியூசர் அமர், எல்லாருமே ஒத்துழைச்சிருக்காங்க. இதில் வந்து பாட்டுங்க 3 பாட்டு இருக்குது. 3 பாட்டு எல்லாம் அவங்களோட பாட்டு 3 பேர் தான் பாடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு ரோட் சாங் தான். அது இங்கே இருக்கிற ட்ரெண்டி சிங்கர்னு சொல்லலாம். இப்போ இந்த நியூ ஜென், அதாவது ஓஃப்ரோன்னு சொல்லிட்டு சிங்கர், அவர் ரொம்ப டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக பாடிட்டாரு. அது இல்லாமல் பின்ன ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது. அது வந்து ரீட்டா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பாடியிருக்கு. பின்ன இதனோட ஹைலைட் சாங் சொன்னால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அம்மா, ஒரு அம்மா பாட்டு தான் அது. ராசா என் ராசா கண்ணே, அந்த பாட்டு வந்து அந்த பொண்ணும் ரொம்ப, அதாவது இதுக்கு மேலே பாட முடியாது ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அது பாடியிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க யூடியூப்லும் பார்க்கணும். இந்த பாட்டுங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும். திடீர்னு யூடியூப்ல பார்க்க தோணாது. ஏன்னா ஒரு சின்ன பையனோட போட்டோ தான் அந்த தம்புநெயிலா போட்டிருக்காங்க. அது இல்லை, அந்த பாட்டு பாருங்க, அந்த பாட்டு கேளுங்க, அப்பதான் தெரியும். அது உங்களுக்கு ரொம்ப மனசுல டச் பண்ற, ஹார்ட்ல இதயத்தை அப்படியே கவர்ற மாதிரி சாங் தான் அது. ஸோ கண்டிப்பா நீங்க உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்க தான் மெயின். நான் இப்போ இத்தனை வருஷம் 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் என்னுடைய ஆடியன்ஸ் தான். நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற பணம் எல்லாம் வேற. பட் த ஆடியன்ஸ் சப்போர்ட் இஸ் த மெயின். ஸோ யூ ஆர் த பீப்புள் பிஹைண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். அவங்களோட வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான். அந்த காரணம் எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நீங்கள் அந்த சப்போர்ட்டு நல்லா கொடுக்குவீங்கன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്നോட പേര് ഡോക്ടർ അമർ. ഞാൻ இந்த പടത്തത് പ്രൊഡ്യൂസർ. I've done a small role also in this as a cop, as a police officer. இந்த படம் எதுக்கு நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா, ஜித்தன் சார் has come in a totally different role. நீங்கள் இந்த வரையும் ஜித்தன் சார் அந்த அளவுக்கு பார்க்காத. Definitely you can watch it in theaters. It's a very good thriller movie. 2 hours you'll be definitely at the edge of the seat. What's going to happen next? That will be your thing. Whether people who have got caught in a jungle, whether they will be able to escape, all those things will be there. And it has a very good background score and good music. 3 songs are there. 1 song got released yesterday. Everything will be very good. Okay, you can enjoy it in the theaters. Thank you so much. Wish you all a happy 2024. Stay healthy. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் அமர். நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் ஆக்சுவலி காட் ஷாட் இன் தென்காசி, கேரளா வந்து கேலிக்கட், கண்ணூர், அந்த தமிழ்நாட்டில் தென்காசியில் ஷூட் பண்ணியாச்சு, சென்னையில் ஷூட் பண்ணியாச்சு. இது வந்து த்ரில்லர் மூவி. 2 hours you will definitely enjoy in the theaters. It has a very good background score, music, picturization. Everything is very good in this. You will not feel that you have lost the money. Wish you all a happy 2024. This is coming in the theaters on December 29th. So please do watch it in theaters. Thank you. இதான் ஃபர்ஸ்ட் மூவியா சார்? இது என்னோட செகண்ட் மூவி in Tamil industry. Me and Mr. Abhilash, the director of this movie, has done a previous movie called Thai Nilam. It's based on a Sri Lankan family. The shoot is over. We'll be bringing it into the theaters in April-May time. Thai Nilam has won many international awards. And I've done one more Tamil movie with Ari sir. Aleka is the movie name. I've done a negative role in that. So we are happy to associate with the Tamil industry. Thank you everyone.